வணக்கம். தமிழ் சினிமாவில் இந்த ஒழுக்கங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டதுன்னா அது உண்மையும் கூட. சில ஒழுக்கந்தவறிய செயல்களால் ஒழுக்கந்தவறிய நடிகைகளால் அந்த கெட்ட பேர் வந்ததுங்கிறது இன்றைக்கி இருக்குது, இல்லாமல் இல்லை. இலைமறைவு காய்மறைவாக அது நடந்தேறி கொண்டு தான் இருக்குது. அதை யாரும் மறக்கவும் முடியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரும் இலட்ச நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரனும் அண்ணன் தம்பி மாதிரி படையிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆரை இவர் அண்ணன்னு தான் கூப்பிடுவார். எஸ்எஸ்ஆர் அண்ணன்னு தான் கூப்பிடுவார். அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ்ஆருக்கும் விஜயகுமாரிக்கும் ஒரு பழக்கம் இருந்தது, நட்பு இருந்தது, காதல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம்ல, அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொடியூசர் வர்றாரு. அவர் சார் நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கதைவசனம் யார் அது இதெல்லாம் பேசிவிட்டு கதாநாயகி யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, விஜயகுமாரிக்கு இப்போ நல்ல பேர் இருக்குது, அவங்க பெரிய படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அவரை நம்ம கதாநாயகியாக போடலாம், நீங்களும் உங்களுக்கு புது காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வேற ஆளை பாருங்கள், அவங்க வேணாம், அவங்க எனக்கு தம்பி மனைவி அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாருன்னு ஒரு தகவல் உண்டு. எப்பேற்பட்ட கலை உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சில உண்டு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சில பேர் கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஏதோ கதையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, கோர்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதே நேரத்தில் சுத்தமாக இன்னொன்று சொல்கிறேன். ஆந்திராவிலேயும் ஒரு பெரிய இப்போ ரகலை நடந்துக்கிட்டு இருக்கு. ராகவேந்திர ராவ் பெரிய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், 84 வயசு தாத்தா. அவரை ஒரு படப்பிடிப்புக்கு புதிய படப்பிடிப்பு தொடக்க விழாவுக்கு கூப்பிட்றாங்க. கீர்த்தி ஷெட்டி, இன்னும் 2-3 பெரிய கீர்த்தி சுரேஷ், இந்த மாதிரி நடிகர்லாம் அங்கே முதல் நாள் பூஜையில் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. மொத்த திரைப்பட உலகமும் வந்திருக்கு, ஆந்திரா திரைப்பட உலகமும் வந்திருக்கு. முதல் நாள் பூஜைங்கிறது சந்தோஷமான ஒரு காரியம் அல்லவா. படம் வாங்குறவனும் வருவாங்க, அந்த மீடியேட்டர்களும் நிறையா வருவாங்க, மற்ற நடிகர்களும் வருவாங்க. அந்த இடத்துல தான் மற்ற டைரக்டரோடு பேசி வாய்ப்பு தேட முடியுங்கிறது ஒரு இது கணிப்பு அந்த காலத்தில் இருந்தது, இன்றும் இருக்குது. இப்போ அதிகமாக பூஜை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராகவேந்திர ராவ் சாரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இவர் அந்த பெரிய மனுஷத்தன்மையாக பெரிய மனிதர்கள் தான், பெரிய மனுஷன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன பண்ணார்னா, கையை பிடிச்சி அந்த நடிகையை கையை பிடிச்சி இழுத்து அதை அப்படிலாம் இதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டாரு. அது பெரிய வீடியோ வெளியே பெரிய ரசாபாசமாகிருச்சு. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு நடிகையை இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுத்து எப்படி இதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் நடிப்பு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த சீனில் சொல்லி கொடுக்குறாரு, அதுக்காக அந்த நடிகை மேலே கையை போட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காரணம் 1000 சொல்லலாம். ஆனால் அது படப்பிடிப்புவே அது காட்சியாக போகிறதில்ல. ஒரு விழாவினுடைய தொடக்கத்தில் ஒரு அடையாளமாக அந்த காட்சி படமாக்கப்படுமே தவிர வேறு ஒன்றும் அது படத்தில் வரப்போகிறதில்ல. அந்த இடத்துல அவர் எப்படி பக்குவமாக நடந்துக்கிறணுமோ, ஏன்னா 84 வயசு, படப்பிடிப்பில் மிகுந்த பெரிய அனுபவசாலி, அவர் இந்த மாதிரி இது பண்ணலாமா? சரி விடு. அடுத்து உலகநாயகன் ரசிகர் ஒருத்தர் என்னென்னா ரொம்ப கடுமையாக கேட்டார். 1 இந்தியன் 3 வருதா இல்லையா, கட்டன் ரேட்டே எனக்கு சொல்லுங்கள். அடுத்து இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நெல்சன், இவங்க இந்த 3 சேர்ந்த படம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கும் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு முரட்டு குத்துனார்னு வச்சுக்கோங்களேன். அவரை நம்ம முகத்தை சுழிச்சிக்க முடியாது. அன்போடு கேட்குறாரு, உரிமையோடு கேட்குறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்.
இருந்தாலும் அவர் மீண்டும் அதை கேட்கறதுனால, இது மீண்டும் பேசப்படுவதனால இப்போ அதை நான் சொல்கிறேன். இந்தியன் 3 வரப்போகிறதில்ல, இந்த வருஷம் வரப்போகிறதில்ல. அது இன்னி வருவதாக இருந்தாலும் அது ஓடிடி தளத்தில் தான் வரும். அதில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், நெல்சன் இவங்க தயாரிக்கிற படம் வந்து கைவிடப்படவில்லை. நான் மறுபடியும் ரெட் ஜெயினில் போய் கேட்டு கூட்டு வாங்கினது தான் பலன். எத்தனை சார் போன தடவை தானே சார் சொன்னேன் உங்கள்கிட்ட, கைவிடப்படலை சார், கைவிடப்பட மாட்டோம் சார், அந்த படம் எடுத்தே தீரும், அந்த படம் வந்தே தீரும் சார்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாகவும் சொன்னாங்க, கொஞ்சம் கடினமாகவும் சொன்னாங்க. இந்த மாதிரி வீண் வதந்திகளை எல்லாம் கேட்டு எங்கள்கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த பதில். அதையும் இங்கே ஒரு பதிவு பண்ணிடுறேன். அதுக்கடுத்து அர்ஜித் சங்கர் மகன், இவர் டைரக்ஷன் படித்தவர். டைரக்ஷன் படித்து இவர் மற்ற ஒரு இங்கே எல்லாம் நம்ம ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தார். வேலை பார்த்தோம் என்னமோ தெரியல, அந்த இதில் அவருக்கு பிரியம் இல்லை என்னன்னா நடிக்க வந்துட்டார். ஆள் சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார். இன்றைய புதுமுகங்கள் ஒரு இளைய வரவு வரட்டும், வாழட்டும், வாழ்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த அட்லினுடைய அசோக் அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் தான் அவர் நடிக்க போகிறாரு. இந்த விழாவில் இன்னும் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஒன்றும் இல்லை, நம்ம முதல்வர் விஜயனுடைய பையன் ஜேசன் சஞ்சய் வந்திருந்து வாழ்த்தினார். இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, அந்த ஜேசன் சஞ்சய் வந்து அப்பாவை விட அழகாக இருக்கார், அப்பாவை விட மும்மடங்கில் பல மடங்கு அழகாக இருக்கார். பார்க்குறதுக்கு ஹீரோ. அது இப்போ அந்த வயசனுடைய தன்மையே என்னமோ தெரியல, அழகு கூடியிருக்கு, முகத்தில் கலை அதிகமாக இருக்குது. அவரை வந்து ஹீரோவாக நடித்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. பத்திரிகையாளரை கண்டவொடனே அப்படியே ஓரங்கட்டி ஒரு கும்பிடு போட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டார். சரி, சிக்க மாட்டாரா என்ன பார்க்கலாம். சரி, அப்புறம் இந்த இப்போ ஒரு செய்தி கேட்டேன். சரவணன், பருத்தி வீரன் சரவணனுடைய மனைவி சூரியஸ்ரீ, இவர் வந்து புருஷன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என் வீட்டுக்கு முன்னால் வச்சுருந்த சிசிடி கேமராவை எடுத்துட்டார். இவர் எடுத்ததுனால அவர் ஏதோ என்னை தாக்கிறதுக்கு முற்படுறாரு, அதுக்கான காரியங்கள் ஈடுபட போகிறாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதை நீங்கள் அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும்னு சொல்லி அவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. எப்படியோ சரவணன் பாடு, சூரியஸ்ரீ பாடு, ரெண்டு கட்டாம் பொண்டலதாங்கிற மாதிரி ஆகாமல் இருந்தால் சரியா. அடுத்து இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. லட்சுமி வந்து படங்களில் நிறையா நடிச்சுட்டு கணவனை பாஸ்கரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து அம்மா கையில் கொடுத்துட்டு, ஒரு குழந்தை தான் நம்ம லட்சுமி அம்மாவோட குழந்தை, அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு விரக்தியாக இருந்து படங்களையும் நடிக்காமல் அப்படியே ஒரு விரக்தியாக ஒரு சாமியார் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு அது ஒரு இதாக இருந்தார். எம்ஜிஆரை சந்தித்து அவருடைய குறைய சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எனக்கு எதுவுமே பிடிப்பு இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்கும்போது மக்கள் நலம் சொன்னாராம், நான் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்ல, அந்த கட்சியில் வந்து சேர்ந்துருமா, சேர்ந்து உனக்கு முக்கிய பொறுப்பு தர்றேன் அப்படின்னோடனே கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மா சொன்னிச்சான், சாயங்காலம் 6 மணி ஆனால் நான் வீடு அடைஞ்சு தூங்கணும், எனக்கு அதை மாற்றிட்டு நான் அரசியல்னு சொல்லி காடு மீடெல்லாம் அலைய முடியாது. சரி அப்படியா, அப்போ பேசாமல் மறுபடியும் நடிக்க வந்துடுறேன், நடிக்க வந்துட்டீங்கன்னா உனக்கு தொல்லையே இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க கவனத்தில் மறுபடியும் புதிதாக கவனம் செலுத்தி பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிடுறேன். இப்போ தனுஷ் வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. நம்ம ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணுறாரு. மிகவும் வித்தியாசமான படம். மம்முக்கா நடிக்கிறாரு, சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ்னு சொல்கிறாங்க.
இந்த படத்தில் ஓம்ங்கிறது நம்ம மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓம்ங்கிற தலைப்பில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு கடூரமாக ஒரு பயங்கரவாதி மாதிரி இருக்குது அந்த ஸ்டில்லில் பார்த்தோன்னே. அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஓம்னு பேர் வச்சுருக்காங்க பெரியசாமி. என்ன விஷயம் என்னன்னு தெரியல. அவர் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் நம்ம எக்ஸ் தலைத்தளத்தில் ஒரு செய்தி போட்டிருக்காரு அவங்க அப்பாவை பற்றி. அவங்க அப்பா இப்போ படத்தில் நடிச்சிருக்காரு, இஸ்லாமியராக நடிச்சிருக்காரு, யூசுஃபாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் எங்கள் அப்பாவுக்கு அந்த களம் புதிது. அவர் இஸ்லாமியர் அந்த ஏரியா வந்து அவருக்கு புதுசு. அதில் போய் இவர் வந்து யூசுஃபாக வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் என்னால் ஆச்சரியம் எனக்கு தாங்க முடியலை. மிகவும் அற்புதமாக நடிச்சிருக்காரு, அற்புதமான நடிப்பை வெளிக்காட்டியிருக்கிறாரு. அவருக்கு எனது பாராட்டுக்கள்னு சொல்லி தந்தையை பாராட்டி இருக்கிறார் தனையன். சந்திப்போம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.